வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2025 வந்து நம்மளுக்கு ஆஸ் பர் ஷெட்யூல் நம்மளுக்கு பிளானார் படி நம்மளுக்கு மே ஃபர்ஸ்ட் வீக் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை எண்டில் ஒரு எக்ஸாமும், மே எண்டில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்டில் ஒரு எக்ஸாமும் நம்மளுக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த எக்ஸாம் வந்து நம்மளுக்கு வந்து பிடபிள்யூடி போஸ்ட்காக நம்மளுக்கு எழுத போகிறோம். ஸோ அந்த எக்ஸாமுக்காக நம்ம ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனை நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் எக்ஸாம் வரலும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தனி சிலபஸ் ஆகும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தனி சிலபஸ் ஆகும். ஃபார் சேம் போஸ்ட்டுக்கு நம்ம செப்பரேட் சிலபஸில் நம்ம எழுதிட்டு இருந்தோம். பட் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு சிலபஸையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஒரே சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு கொடுத்துருக்காங்க. அண்டர் அதோட கோடு வந்து 514 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு இந்த எக்ஸாம் பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு சேம் சிலபஸ் தான் ஃபார் ட்ரிபிள்இ அண்ட் இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்போது சிலபஸ் அப்படின்னு சேம் சிலபஸ் அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு ட்ரிபிள்இயில் இருக்க எல்லா யூனிட்ஸுமே மோஸ்ட்லி கவர் ஆகுது, நம்மளுக்கு இசிஇயில் இருக்க எல்லா யூனிட்ஸுமே மோஸ்ட்லி கவர் ஆகுது. அப்போது ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நம்ம ஒரு அடிஷ்னலாக ஒரு 2-3 யூனிட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இசிஇ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு அடிஷ்னலாக ஒரு 3 to 4 யூனிட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த சிலபஸில் வந்து ஏதாவது நம்ம என்னென்ன அடிஷ்னலாக படிக்கணும் அப்படிங்கிறது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி டீட்டெயில்டாக சிலபஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கும் கீழே கொடுக்குறோம், நீங்கள் அது செக் பண்ணி பாருங்கள். அதை செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஆல்ரெடி நம்ம படித்த சிலபஸில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது, அடிஷ்னலாக எலக்ட்ரிக்கல் இருந்தோ எலக்ட்ரானிக்ஸில் இருந்தோ வந்து நம்மளுக்கு புதுசாக என்ன யூனிட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அண்டர் எவ்வளோ வெயிட்டேஜ், இந்த தடவை கொடுத்ததுல வந்து இந்த யூனிட்லேருந்து இவ்வளோ மார்க்ஸ் தான் கேட்க போகிறோங்கிறதையும் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு சிலபஸில். ஸோ அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்க வீடியோ நீங்கள் பாருங்கள். அதுவும் இந்த வீடியோக்கு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸோட ஷெட்யூல் நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸுங்கிறது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸோட ஷெட்யூல் பார்க்கலாம். இதில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸோட ஷெட்யூல் நம்ம கொடுத்துருக்கோம். எந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்னென்ன டேட்டில் வந்து நம்மளுக்கு டெஸ்ட் ஆக்டிவேட் ஆகும், என்னென்ன சப்ஜெக்ட் நம்மளுக்கு அந்த அன்னைக்கு ஆக்டிவேட் ஆகுறது, என்ன சப்ஜெக்ட், ஸோ எவ்வளோ மார்க்ஸு, எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ ஆஸ் பர் டேட் நம்ம இதில் கொடுத்துருக்கிறது படி உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம் ஆனால் ரெகுலர் பேசிஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து எதுக்காக நம்ம எழுதணும் அப்படின்னா, நம்ம வந்து சிலபஸை வந்து சிலபஸ் வச்சு நம்ம படிச்சுட்ருப்போம். நம்மளோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பேசிக்காக எப்படி இருக்கும், சிலபஸ் எடுத்துப்போம். இப்போ நம்ம என்ன எக்ஸாமுக்கு படிக்க போகிறோமோ அந்த எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சிலபஸ் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணுவோம், பிஒய்க்யூ கொஷின்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுப்போம் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, அண்ட் பேஸ்ட் ஆன் தட் சிலபஸ் நம்ம வந்து கண்டென்ட் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், இதர் ஃப்ரம் டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து ஆர் யூடியூப் சோர்சஸ்லேருந்து. அண்ட் நம்மளுக்கு எங்கே அதோட கண்டென்ட் கிடைக்குதோ அங்கேருந்து நம்ம எடுத்து வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது நம்மளுக்கு எக்ஸாம் டைமில் ரீகலெக்ட் பண்ண முடியுதா, நம்ம எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணுறோமா, நம்ம படித்ததை நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறத நம்மளோட செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்காக நம்மளுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து சிலபஸை பொறுத்தவரையிலும் ஈஸியான சப்ஜெக்ட்ஸும் இருக்கும், கொஞ்சம் ஈஸி சப்ஜெக்ட் விட கொஞ்சம் மாடரேட்டாக டிஃபிகல்ட் லெவல் கூட இருக்கும். அப்போது நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுப்போம், ஈஸியான சப்ஜெக்ட்க்கு கொடுப்போம். ஓகே, ஈஸியான சப்ஜெக்ட் நம்ம படிச்சுட்டோன்னே நினச்சிட்டு இருப்போம். பட் நம்ம ஒன்ஸ் அந்த சப்ஜெக்டில் இருந்து டெஸ்ட் எழுதும் போது தான் எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், இல்லை நம்மளால் மிஸ்டேக் பண்ணாமல் அந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்டிருக்க கம்ப்ளீட் கொஷின்ஸ், இப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு யூனிட்டில் வந்து நம்மளுக்கு 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, ஈஸியான சப்ஜெக்ட்லேருந்து 20 கொஷின்ஸ் இருக்குன்னா அந்த 20 கொஷின்ஸ்க்கும் அவுட் ஆஃப் 20 ஆல்மோஸ்ட் நம்ம 18, 19, 20 இந்த 3 மார்க்ஸில் நம்ம வாங்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு அது வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் ஃபார் கட் ஆஃப் மார்க்கு. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஈஸியான சப்ஜெக்டை வச்சு நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது நம்ம எங்கேயுமே மிஸ்டேக் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிடும். ஓகே, இந்த யூனிட்லேருந்து என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால்
ஒரு 95% to 97% நம்மளால மார்க் வாங்கிட முடியும் அப்படின்னு நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் ஈஸியான லெவல் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் போகும்போது நம்ம என்ன யோசிப்போம்? ஓகே, டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்லையுமே வந்து நம்ம என்ன யோசிப்போம்னா, ஈஸியான டாபிக் மட்டும் படிப்போம், கஷ்டமாக இருக்க டாபிக் நம்ம லேட்டராக படிப்போம்னு சொல்லி நம்ம வச்சுருப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு டெஸ்ட் சீரிஸ் அந்த சாப்டர்லையோ அந்த சப்ஜெக்ட்ல எழுதும் போது தான் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, அந்த டிஃபிகல்ட்டுன்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சிருக்க பார்ட்ல இருந்தும் நம்மளுக்கு கொஷின் கேட்குறாங்க. அந்த பார்ட்டையும் நம்ம படித்தால் மட்டுமே நம்மளால அந்த கட் ஆஃப் எடுத்து நம்மளால அந்த ஒரு லைன்ல நம்ம போக முடியும். எக்ஸாம் கிராக் பண்ணி நம்ம போஸ்டிங்கான கியூல நம்ம போக முடியும். ஸோ அப்போ நம்ம அந்த டிஃபிகல்ட் போர்ஷனையும் நம்ம படிச்சாகணும். அப்போ எந்த ஏரியால இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்ம இது பார்க்கும்போது, இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம அட்டென்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நம்மளோட டெஸ்ட் சீரிஸ் எந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சாப்டர் வைஸ் டெஸ்ட் டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அந்த ஒவ்வொரு யூனிட்டையுமே வந்து நம்ம சாப்டர் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அப்போ ஒவ்வொரு சாப்டர்லேருந்து நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்கோம் அப்படின்னா 20 கொஷின்ஸ் கேட்டிருக்கோம். ஃபார் எல்லா யூனிட்டுமே வந்து டோட்டலாக 10 யூனிட்ஸையும் நம்ம சாப்டராக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் அதில் டோட்டலாக 20 கொஷின்ஸ் கேட்டிருக்கோம். அந்த 20 கொஷின்ஸ்க்கும் ஈச் கொஷின் கேரிஸ் 1.5 மார்க்ஸ். அப்போ டோட்டல் மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு 30 மார்க்ஸ். அப்போ இந்த 20 கொஷின்ஸ்க்கான டைம் டியூரேஷன் வந்து நம்மளுக்கு 45 மினிட்ஸ். ஸோ இது வந்து நம்ம அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபார் சாப்டர் வைஸ் டெஸ்ட். அப்போ சாப்டர் வைஸ் டெஸ்ட்னு பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நம்மளுக்கு சர்க்யூட் தியரி அண்ட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு சர்க்யூட் தியரிக்கான தனி சாப்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்க்கான தனி சாப்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு டோட்டலாக சாப்டர்ஸ் நம்மளுக்கு வந்து தனித்தனியாக இருக்கும். ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணலை, தனித்தனியாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் யூனிட்னு பார்த்துட்டா அப்படின்னா நம்மளுக்கு அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் தனியாகவும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு தனியாகவும் தான் நம்ம சாப்டர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம சாப்டர் வைஸாக எழுதும்போது நம்ம தனி சாப்டர் படிப்போம். இப்போ சாப்டர் 1 படிப்போம், நெக்ஸ்ட்டு அதுக்கான டெஸ்ட் எழுதுவோம். நம்மளுக்கு கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். அந்த கண்டென்ட் கம்மியானதில் ஒரு 20 கொஷின்ஸ் எழுதும்போது நம்மளுக்கு ஈஸியாக அட்டெம்ப்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். ஓகே, நம்மளால் படித்ததை இங்கே ரீகலெக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெவல்லிருந்து போகிறதுக்காக நம்மளுக்கு சாப்டர் வைஸ் டெஸ்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்போ ஏதாவது ஒரு சாப்டர் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த டெஸ்ட்டு முடிச்சுட்டு நம்ம திருப்பியும் அதை ரிவைஸ் பண்ணலாம். அப்படி ரிவைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் நம்ம கண்டென்ட் வந்து நிறைய ரீகலெக்ட் பண்ணி பார்ப்போம், நம்ம நிறைய ரிமெம்பர் பண்ணிப்போம். ஸோ அதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த டெஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக நம்மளுக்கு 10 யூனிட்ஸுக்குமே சாப்டராக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் வைஸ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ சிலபஸில் நம்மளுக்கு 10 யூனிட்ஸுங்கிறது தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கோம், சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். அப்போது 10 யூனிட்ஸ்க்கு நம்மளுக்கு இங்கே வந்து 10 சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அப்படி 10 சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டில் நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்லேயே பேசிக் லெவல், அட்வான்ஸ்டு லெவல் அப்படின்னு சொல்லி நம்ம 2 லெவல் கொடுத்துருக்கோம். ஸோ பேசிக் லெவலில் வந்து பேசிக்கான கொஷின்ஸ் இருக்கும், நம்மளுக்கு வந்து டைரெக்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ தியரி பேஸ்ட் கொஷின், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின், ஸோ அந்த மாதிரி பேசிக் லெவல் கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்டு லெவல் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் சேலஞ்சிங்கான கொஷின்ஸ் எந்த மாதிரி, ஸோ அந்த மாதிரியும் நம்ம கேட்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க அப்படின்னு மட்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட முடியாது. ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்கான கொஷின்ஸையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் தான் அங்கே போய் ஏதாவது ஒரு கொஷின் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தால் கூட ஓகே நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், இது நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்குது அப்படிங்கிற ஃபீல் நம்மளுக்கு எக்ஸாமில் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பேசிக் லெவல், அட்வான்ஸ்டு லெவல்னு சொல்லி 2 லெவலாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 10 யூனிட்ஸ்க்கு பேசிக் லெவலில் 10 சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்குது, அட்வான்ஸ்டு லெவல்லையும் 10 சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்குது. ஓகே, அப்போ சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டுங்கிறது நம்ம சாப்டர் வைஸாக தனித்தனியாக பார்த்தது எல்லாமே சேர்த்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டாக. இப்போது சர்க்யூட் தியரி அண்ட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னா அது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டாக நம்ம இங்கே எழுதி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு மார்க் டெஸ்ட்.
ஆஸ் பர் எக்ஸாமில் நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எழுத போகிறோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் சேம் டியூரேஷன் வச்சு நம்ம ஒரு மார்க் டெஸ்ட் எழுத போகிறோம் வித் ஆல் 10 யூனிட்ஸ். தனித்தனியாக எழுதாமல் நம்ம எல்லா 10 யூனிட்ஸையுமே இன்க்ளூட் பண்ணி நம்ம ஒரு மார்க் டெஸ்ட் ஃபுல் லென்த் டெஸ்ட் மாதிரி நம்ம எழுதுவோம். அப்படி எழுதும்போது நம்மளுக்கு தனித்தனியாக எழுதும்போது நம்ம படிப்போம் எழுதுவோம், நெக்ஸ்ட் சாப்டர் படிப்போம் எழுதுவோங்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபுல் லென்த் டெஸ்ட் எழுதும் போது தான் நம்மளுக்கு ஓகே எல்லா யூனிட்டையும் நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியுதா, நம்மளுக்கு வந்து அதே சிலபஸ் படி தான் அவங்க யூனிட்ஸ் கேட்டிருப்பாங்க, அது நம்ம ஆர்டர் பண்ண முடியுதா, நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்க கொஷின்ஸை வந்து நம்மளால ஆர்டராக ரீகலெக்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதும் போது நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட் எழுதும் போது நம்மளுக்கு அந்த ரீகலெக்ட் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம டைரெக்டாக போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து ரீகலெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வீட்லேயே படித்து முடிச்சுட்டு எல்லா நோட்ஸ் ஆகட்டும் நம்மளோட திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு டெஸ்ட் எழுதும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியல, எந்த இஷ்யூமே கிடையாது. பட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் மார்க் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம டோட்டலாக ஒரு 5 to 6 மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த 6 மார்க் டெஸ்ட்டுமே எழுதி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் டைரக்ட் எக்ஸாமுக்கு போகும்போது உங்களுக்கு அங்கே போனால் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலே இருக்காது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி இதுக்கு யூஸ் ஆகிட்டோம், நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி வி யூஸ் டு இட். ஸோ அதனால நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து புதுசாக போய் எழுதுறதுக்கும் ஆல்ரெடி 6 டெஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் எழுதுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதோட என்வாயன்மெண்ட் நம்மளுக்கு வந்து எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு அதிகமான கான்சென்ட்ரேஷன் எடுத்தோன்னா நம்ம கொடுக்க மாட்டோம். எடுத்தோன்னா கொஷின்ஸ் போவோம், எங்கே டைமிங் போயிட்டுருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் அது எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக இந்த டெஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ மார்க் டெஸ்ட் சொல்லியிருக்கோம் அப்படின்னா 6 மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ மார்க் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாக டெக்னிக்கல் பார்ட்டுக்கு மட்டும் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 200, டோட்டல் மார்க்ஸ் வந்து 300, டைம் டியூரேஷன் வந்து 3 hours. இது வந்து ஆஸ் பர் நம்ம டெஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த டெஸ்ட் டேட்டில் வந்து நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்கும். ஓகே இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நாங்கள் போன எக்ஸாம்க்கே நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம், அதில் வந்து எங்களுக்கு ஒரு 5 to 10 மார்க்ஸ்லாம் எங்களால் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற கேஸில் நீங்கள் இன்னும் இந்த டெஸ்ட் சீரீஸ் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு இந்த டெஸ்ட் சீரீஸ் வாங்கி அட்டெம்ப்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களால் ஒரு ஹோப்போட போய் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸ்மே வராது. இப்போ நம்ம ஒரு 5 மார்க்ஸ் ஒரு 2 to 5 மார்க்ஸ் ஒரு 10 மார்க்ஸில் நம்மளுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலன்னா நம்மளுக்கு நம்ம படித்ததில் எங்கேயுமே நம்ம லேக் பண்ணலை. பட் நம்ம எக்ஸாம் எழுதும் போது நம்ம ஒரு பதட்டத்தினால ஒரு கொஷின் மாற்றி ஆன்சர் பண்ணியிருப்போம், அவசரப்பட்டுட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி கேர்லெஸ்னால மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகி நம்மளால் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியாமல் போயிருக்குமே தவிர நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் எங்கேயுமே லேக் பண்ணலை, ப்ரிப்பரேஷனில் லேக் பண்ணல, பட் ப்ராக்டிஸ் லேக் ஆகிருக்கு. ஸோ அப்படி நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் பட் லாஸ்ட் எக்ஸாமும் நான் அட்டெம்ப்ட் பண்ணேன் பட் என்னால் கிராக் பண்ண முடியலங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இந்த தடவையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தடவை கிளியர் பண்ணுறதுக்கு மோர் சான்சஸ் ஆர் தேர். ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கு எக்ஸாம் ஃபீல் எப்படி இருக்குன்னே தெரியாது, நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எப்படி இருக்குன்னே தெரியாது. பிகாஸ் லாஸ்ட் டைம் தான் நம்மளுக்கு புதுசாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட் டைம் போய் எழுதும்போது நம்மளுக்கு அதோட என்வாயன்மெண்ட்டே நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அதுக்கு முன்னாடி வரலும் நம்மளுக்கு ஆன்லைன் அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டு. அப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுங்கும் போது நம்ம இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது அங்கே நம்மளுக்கு புதுசாக எதுவுமே தெரியாது. எங்கே நம்மளுக்கு டைம் போயிட்டுருக்கும், எங்கே நம்மளுக்கு கொஷின்ஸ் இருக்கும், அது எல்லாமே நம்ம இங்கேயே வந்து வியூ பண்ணிட்டு போகும்போது அங்கே நம்மளுக்கு போனால் ஸ்க்ரீன் வந்து புதுசாகவே இருக்காது. நம்ம வீட்டில் உட்காந்து எழுதுகிற மாதிரி அங்கேயும் நம்மளுக்கு ஒரு ஃபீல் தான் இருக்கும். அதனால நம்ம எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டோம், ஒரு பதட்டப்பட மாட்டோம், ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்காது. இது எல்லாத்துக்குமே தான் வந்து நம்மளுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டெஸ்ட்டில் பார்த்துட்டோன்னா டோட்டலாக நம்மளுக்கு இன்க்ளூடிங் சாப்டர் வைஸ் டெஸ்ட், சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் அண்ட் மார்க் டெஸ்ட் நம்மளுக்கு டோட்டலாக 110 டெஸ்ட்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 4000 கொஷின்ஸ் இருக்குது.
இப்போ இந்த ஒரு டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க எதுல வேணா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். லேப்டாப்லயும் பண்ணிக்கலாம், மொபைல்லயும் அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். அட்டெம்ப்ட் பண்ணும்போது இப்ப ஆக்டிவேட் ஆகுற டேட்ல தான் அட்டெம்ப்ட் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு படிச்சு முடிச்சுட்டு எந்த டைம் ஃப்ரீயா இருக்கோ, நீங்க அந்த டைம்ல அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ்க்கு எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா, கண்டிப்பா ஆன்சர் கீழ சொல்யூஷன் உங்களுக்கு குடுத்திருப்போம் அதிலேயே. நீங்க அதில செக் பண்ணி பார்க்கலாம். அத கோ த்ரூ பண்ணியும் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபை ஆகல, ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணி குடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவரால் ஒரு ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் பண்ணி குடுப்பாங்க. அப்போ நம்ம அங்கேயே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஸோ டோட்டலா எவ்வளோ மெம்பர்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அட்டெண்டட்லிருந்து நம்ம எந்த ரேஞ்ச்ல இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஸோ அதுக்கான ரிப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு அனாலிசிஸ் ரிப்போர்ட்டும் வந்து நம்மளுக்கு அந்த போர்ட்டல்லயே ஜெனரேட் பண்ணி குடுப்பாங்க. ஸோ நம்ம அதிலேயே வந்து நம்மளோட செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம இன்னும் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம இன்னும் எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளே செல்ஃபா அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டெஸ்ட் சீரிஸ் வாங்கி அட்டெம்ப்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, இல்ல இன்னும் ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி இல்லன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் வேணும், இல்ல இன்னும் ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கான டிஸ்கஷனும் நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.